மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. டிஎன்யூஎஸ்ஆர்பியோட கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் 2ஆம் நிலை காவலர் ஓவரால் கட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நீதிமன்றத்திலையும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது எந்த மூலையிலிருந்து வழக்கு தொடுக்கிறாங்கன்னே தெரியல, அத்தனை வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் ஓவரால் கட் ஆஃப் வராமல் இருக்கு. இன்று அதாவது 2/7/2026 நீதிமன்றத்தில் இந்த கிரேஸ் மார்க் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் மணி 6:30 மணி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் வழக்கு இன்னும் விசாரணைக்கு வரல. இதுக்கு மேலே வருவதற்கு சாத்தியக்கூறு மிக குறைவு தான். அதோடு சேர்ந்து இன்னொரு முக்கியமான தகவல், இந்த உயரம் அளப்பதற்கு அதாவது ஒரு மாணவர்கள் இந்த 0.5 விட்ட மாணவர்கள் 169.5 அல்லது 156.5 இந்த மாதிரி அந்த 0.5 உயரம் குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு நிராகரிக்கப்பட்ட மாணவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கெல்லாம் ரத்து பண்ணியிருந்தாங்க. மேல்முறையீடு செய்யப்பட்ட போது அந்த வழக்கு பெஞ்சில் யாரெல்லாம் இந்த 0.5 குறைவா இருக்காங்கன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்டார்களோ அவங்களெல்லாம் திருப்பி பிசிக்கலுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வழக்குடைய அந்த தன்மையை நம்ம படிச்சு பார்க்கும்போது அதோடைய முக்கியத்துவம் என்ன தெரிஞ்சு அப்படின்னா, அதாவது அது அந்த கேஸ் போட்ட மாணவர்களுக்கு மட்டும் பொருந்தல. அதாவது அந்த உயரம் குறைவாக 0.5 கம்மியா இருந்தது, அதனால எங்களை பிசிக்கல்ல கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்திருந்தாங்களே மாணவர்கள், ஒரு 10 மாணவர்கள், அவங்களுக்கு மட்டும் அது கொடுக்கல. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம உள்ள ஆராய்ந்து படிச்சு பார்க்கும்போது தெளிவா சொல்லியிருக்காங்க. யாரையெல்லாம் நீங்க 156.5 பெண்களாக இருந்தால் 158.5 அல்லது ஆண்களாக இருந்தால் 166.5 அல்லது 169.5 அப்படின்னு சொல்லிட்டு 0.5 கம்மியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நீங்க நிராகரிச்சீங்களோ அவங்களை எல்லாம் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த மாணவர்களுக்கு எல்லாமே மீண்டும் மறு பிசிக்கல் நடத்திட்டு 6 வாரங்களுக்குள்ள இந்த கோர்ட்டுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உயர்நீதிமன்ற பெஞ்ச் அந்த ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அது நமக்கு அந்த வழக்குடைய படிச்சு பார்க்கும்போது அந்த நீதிமன்ற உத்தரவை ஆழ்ந்து படித்து பார்க்கும்போது அது தெரிய வந்தது. அப்ப என்ன அர்த்தம், எல்லா மாணவர்களுக்குமே அது பொருந்தும். வழக்கு தொடுத்த மாணவர்கள் தொடுக்காத மாணவர்கள் அப்படின்லாம் கிடையாது. யாரெல்லாம் 0.5 ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு மீண்டும் அவங்களுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பி திருப்பி அவங்கள உயரத்திற்கு தேர்வானவர்களாக கருதி என்ன பண்ண, நல்லா கவனிங்க, உயரத்திற்கு தேர்வானவர்களாக அவங்கள திரும்ப ஹைட் எல்லாம் அளக்கக்கூடாது. கூப்பிட்டு அவங்க ஹைட்டு கன்சிடர் பண்ணிட்டு 170 அப்படின்னு போட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு அல்லது 157 அப்படின்னு போட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கு அடுத்த கட்ட உடற்தகுதி தேர்வுக்கு கொண்டு போகணும். அடுத்த கட்டம்னா என்னது, 1500 செஸ்ட் அளக்கிறது, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், 100 மீட்டர் 400 மீட்டர் ரோப் கிளைம்பிங், இந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்கு அந்த மாணவர்கள் எல்லாரையுமே கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதை எதிர்த்து தான் இப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. ஆக